இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உண்மை சம்பவம் திகில் சம்பவம் தாங்க பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் உள்ள திருச்சி மாவட்டத்துல தான் இந்த திகில் சம்பவம் உண்மை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு காம இச்சைக்கு ஆசைப்பட்டு அதனால ஏற்பட்ட விளைவுகள் அசம்பாவிதங்கள் தாங்க இந்த நம்ம உண்மை சம்பவத்துல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா திருச்சியில தாங்க நடந்திருக்கு. திருச்சியில வந்துட்டு காவேரி ஆற்றுல ஒரு மணல் அள்ளக்கூடிய 2 லாரி ஓட்டுநர் தாங்க. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2 வாலிபர்கள் தான். ஒருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா துரைசாமி, இன்னொருத்தர் பேர் வந்து குமார். குமார்ன்றவர் டிரைவருங்க. துரைன்றவர் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலமாவே லாரி வந்து ஓட்டிட்டு இருக்காரு. மணல் அள்ளுறது, அப்புறம் லோடு கொண்டு போய் ஏற்றிருந்து இறக்குறது, மூட்டைகள் நிறைய கொண்டு போய் இறக்குறது, இந்த மாதிரி வேலைகள் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சிருக்காரு. அவரு கூடவே அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர், சின்ன வயசுல இருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் துரைசாமின்றவரும் அவரோட சேர்ந்து கிளீனர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு லாரி ஓட்டுறது ரொம்ப ஆர்வம். தன்னோட நண்பரோட சேர்ந்து லாரி ஓட்ட கத்துக்கிட்டு அவருடைய கிளீனர் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல வந்து இந்த 2004 அந்த சைட்ல அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு காவேரி ஆற்றுல மணல் அள்ளுறது வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு. அது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம திருட்டு மணல் அந்த மாதிரி எடுக்கிறது. அவங்க வந்து இந்த மாதிரி இரவு நேரத்துல தான் இந்த மாதிரி திருட்டு மணல்லாம் எடுப்பாங்க. அப்போதான் ஆள் நடமாட்டம் இருக்காதுன்றதுக்காக அந்த மாதிரி எடுத்துட்டு அப்படி அவங்க 2 பேரும் போகும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த துரைசாமி குமார் இவங்க 2 பேருக்கும் ஒரு கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க மணல் வந்து இங்க இருந்து திருச்சியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ஊருக்கு வந்து நீங்க 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு வந்து கொண்டு போய் லோடு இறக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், அவங்க டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு லாரி எடுத்துட்டு அந்த துரைசாமி குமார் 2 பேருமே வந்துட்டு கிளம்புறாங்க. குமார்ன்றதான் அந்த லாரியை ஓட்டுறவரு, துரைசாமி கூட வந்து உதவிக்கு கிளீனரா போயிட்டு இருக்காரு. சரிங்களா? அவங்க 2 பேரும் போன் வந்ததும், அந்த காலத்துல வந்து பட்டன் போன் தான் இருக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா? அப்புறம் டச் போன் கிடையாது, பட்டன் போன், ரொம்ப சின்ன போன், நோக்கியா போன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கால் வரவும் உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 பேரும் வந்துட்டு லாரி எடுத்துட்டு காவிரி ஆற்றுல வந்து மணல் அள்ளிட்டு அங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஊர்ல கொண்டு நம்மளோட வந்து நைட்டோட நைட்டா இறக்கிட்டு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து லாரி எடுத்துட்டு அவங்க மணல் அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு வந்திருக்காங்க. சரியா பாத்தீங்கன்னா இரவு ஒரு 1 மணிக்கிட்ட வந்து அவங்க கொண்டு போய் லோடு இறக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அதாவது திருச்சிக்கு வந்துட்டு இருக்காங்க லோடு இறக்கிட்டு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து இப்பதான் வந்து 8 வழி சாலை அந்த மாதிரி நிறைய பைபாஸ் அந்த மாதிரி நிறைய போட்டுட்டாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. மெயின் ரோடு மாதிரி இருக்கும். சைட்ல ஃபுல்லா மரங்கள் இருக்கும். புளியா மரம் அந்த மாதிரி சொல்லி நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதை அது. சரிங்களா? அங்கேருந்து திருச்சி வந்துட்டு இருக்காங்க. மணல் லோடு போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு இருக்கும்போது இடையில வந்து தூரத்துல யாரோ ஒருத்தவங்க டார்ச் லைட் வந்து அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. யாரு இந்த மாதிரி வந்துட்டு டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வண்டியை ஸ்லோ பண்ணி பாக்குறாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி வந்து பாலியல் தொழில் பண்றவங்கலாம் இந்த மாதிரி வந்து லாரி டிரைவருங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணி போறவங்கலாம் ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபடுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு லேடி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 28 வயசு பொண்ணு, அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வந்து அடிச்சு அவங்க வண்டியை ஸ்டாப் பண்றாங்க. உடனே இவங்களும் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்களும் வாலிபர்கள் தானே. ஸோ அதனால வந்துட்டு நைட் டைம் வரும், நம்ம வந்து கொஞ்சம் அவங்களோட உல்லாசமா இருந்துட்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணை வந்து பேசி வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்லை நான் சொல்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்ற இடத்துக்கே போகலாம் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேர் பெண்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்குன்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்கள் பணங்கள் எல்லாத்தையும் லாரி முதல்கொண்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவம்லாம் நடக்கும்னு பயந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நான் சொல்ற இடத்துக்கு போகலான்னு சொல்றாங்க. இந்த குமாரும் துரைசாமி சொல்றாங்க, நாங்க சொல்ற இடத்துக்கு போகலாம், நீ வண்டியில ஏறினதும் சரி. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. வந்துட்டே இருக்கும்போது 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு பாதை போகுது. சின்னதா ஒரு மண் ரோடு மாதிரி போகுதுங்க. இவங்க போறது தார் ரோடு. லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு மண் ரோடு மாதிரி போகுது. அந்த பொண்ணு சொல்றாங்க, இந்த வழி வேண்டாம், இந்த காடு மாதிரி இருக்கும், இங்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பயம் இருக்கு. ஸோ அந்த இடத்த பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப இருட்டான பாதை, அவங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு இடம். ஸோ அங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. இல்ல இங்கேயே போகலாம், இது வந்து நல்லா தான் இருக்கு, யாருக்கும் தெரியாது, ஸோ நம்ம இங்க அதிகமா ஆள் நடமாட்டம் இருக்காது, நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த குமார்ன்றது சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு, கொஞ்சம் வந்து கோவில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது அந்த சைட். அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. இந்த காட்டுல கோயிலா இருக்குங்க இல்லையா, ஐயனார் கோயில், முனீஸ்வரர் கோவில் சொல்லிட்டு இது மாதிரி நிறைய காட்டுக்குள்ள வந்து அந்த காலத்துல நிறைய பேர் வச்சிருப்பாங்க.
அவங்க குலதெய்வமா இருக்கலாம், அந்த மாதிரி வச்சிருந்து அப்படி ஒரு கோயில் மாதிரி தெரியுது. ஆனா கோவில் தெரியல. ஸோ அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, வண்டியை வந்து போயிட்டே இருக்கும்போது இருட்டு, ஃபுல்லா லைட்லாம் இல்லை. ஸோ இப்போ லாரி வெளிச்சத்துலேயே போயிட்டு இருந்திருக்காங்க. பட்டான்னு ஒரு சத்தம் கேட்கவும் வண்டியை ஸ்டாப் பண்ணி இறங்கியிருக்காங்க. அந்த இடமும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற இடம் மாதிரி இருந்திருக்கு. சரிங்களா? எழுது பார்த்தீங்கன்னா அந்த லாரியோட டயர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் டயர், அது போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி அடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லாம் வச்சிருப்பாங்களே ரோட்டு ஓரத்தில், அந்த மாதிரி ஒரு அடிக்கல் மாதிரி இருக்கு. அது போய் கீழே இறங்கி பாக்குறாங்க. அந்த அடிக்கல்ல வந்து மஞ்சள் எல்லாம் தடவி துணிலாம் கட்டி வச்சிருக்காங்க. சிவப்பு கலர்ல துணிலாம் கட்டி வச்சிருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு பெரிய புத்து இருக்கு, மண் புத்து. அது மேலேயும் மஞ்சத்தூள், குங்குமம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, பயந்துட்டாங்க. ஸோ ஒரு சாமி இடத்துல வந்து நம்ம வந்து மோதிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்காங்க. பயந்துட்டு உடனே கீழே எல்லாரும் இறங்கி, என்னடா இங்க வந்து மோதிட்ட அப்படின்றது துரைசாமி வந்து கேட்கறாரு. குமார் சொல்றாரு, நான் எனக்கு தெரியல, நான் ஓடிட்டு வந்து இருட்டுல எங்க இருக்கு என்னன்னு தெரியல, யாரும் பாதியில கொண்டு வந்து கல்லுலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா. இதுல என்னன்னா, அந்த துரைசாமிக்கும் குமாருக்கும் இந்த பேய் பிசாசு ரெண்டு பேருக்கு வந்து இந்த சாமி இந்த பேய் இதெல்லாம் நம்பிக்கையே இல்லாதவங்க. யார் என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க தான் ஒரு ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே குறிக்கோளாவே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட இந்த மாதிரி காம இச்சையில வந்து நம்ம ஈடுபடணுன்ற அந்த ஒரு குறிக்கோள் மட்டும் தான் அவங்க ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு. அந்த பொண்ணு சொல்றாங்க, இந்த நேரத்துல இங்க வந்திருக்கவே கூடாது, இந்த இடமே வந்து ஐயனார் இந்த சைடு கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணை வந்து அந்த அங்கே நான் நின்றுச்சுலையே அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த துரைசாமின்றவரை லாரியிலேயே உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட உள்ள வந்து அந்த குமார்ன்றவர் இந்த பொண்ணை அழைச்சிட்டு அந்த பாலியல் தொழில் பண்றது பொண்ணை அழைச்சிட்டு போறாங்க. சரிங்களா? போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் விட்டுருச்சு, நிலா வெளிச்சம், அந்த இடமும் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை அது தெரிஞ்ச போய் தெரியல, ஒரு பயம் இல்லை அந்த பொண்ணுக்கும். அவர் கூட இருக்கவும் சரி ஒன்றும் பிரச்சனை, இந்த இடம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு செயலை ஈடுபட போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி சத்தம், அதாவது குதிரை வந்து கணக்கில் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு நம்மளை நோக்கி ஓடி வர்ற மாதிரி, இப்போ மாடி ஓடி வந்தாலும் ஒரு மாதிரி இந்த ஷூ சத்தம் கேட்கல, மாடுது அந்த மாதிரி வந்துட்டு அந்த குதிரை வந்து அவங்க நோக்கி ஓட வந்து சத்தம் கேட்குது. சரிங்களா? ஒரு மாதிரி அந்த கணக்கிற சத்தம், அந்த குதிரை வந்து கணக்கிற சத்தம்லாம் கேட்குது. கேட்கவும் இந்த பொண்ணு ஏஞ்சி பார்க்குறாங்க, அவனும் ஏஞ்சி பார்க்குறாங்க. பார்த்தா சுற்றிட்டு எதுவுமே இல்லை. சரிங்களா? உண்மையில நிலா வளைச்சதா இருக்கு, ஏதாவது கத்திட்டு கிடக்கும், நாய் ஏதாவது பூனை ஈனை நரி ஈனி ஏதாவது கத்திட்டு கிடக்கும், இதெல்லாம் ஒன்று பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அந்த மாதிரி ஒரு செயலை ரெண்டு பேரும் ஈடுபட போறாங்க. அப்போ வந்து ரொம்ப சத்தம் அதிகமாகுது. ஒரு குதிரை வந்து வேகமா கணிச்சுக்கிட்டு அது ஓடி வர சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் வந்து கிட்ட வர ரொம்ப கிட்ட வர்ற மாதிரியே இருக்கு சத்தம். உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் அதிகமாயிடுச்சு. அதிகமானதும் இல்லை வேண்டாம் நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. சொல்லவும் வந்துட்டு அவன் இல்லை அதெல்லாம் முடியாது, நான் என்கிட்ட ரேட் பேசிட்டு தானே வந்தேன், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணை வற்புறுத்துறாரு. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க, இங்க வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரிக்கு நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அவன் கேட்கவே இல்லை, இந்த குமார்ன்றவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த மாதிரி செயலை ஈடுபடும் போது வேகமா அந்த குதிரை வந்து கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. கிட்ட வந்து பட்டாட்ட ரெண்டு பேரையும் வெள்ளை கலர்ல வெள்ளையும் ஒரு மாதிரி செங்காமட்டை கலர், அதாவது பிரவுன் கலர் கலந்த ஒரு குதிரை மாதிரி வேகமா வந்து ஒரு வாளாலேயே எதுவும் இல்லை, ஆனா பட்டாருன்னு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்ச மாதிரி கண்ணத்திலேயே ஓங்கி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் கீழே விழுந்திருக்காங்க. விழுந்துட்டு கொஞ்ச நேரத்துல பேஞ்சு பார்க்கும்போது அந்த குதிரையே காணும். சரிங்களா? ரொம்ப வந்து ஷாக் ஆயிட்டாரு. சரி இந்த குதிரை வந்து அதுக்குள்ள இங்க வேகமா போயிடுச்சு போல இருக்கு, இது வந்து ஏதாவது ராஜாக்கள் அந்த மாதிரி யாராவது பக்கத்துல ஊருக்காரங்க ஏதாவது வளர்ப்பாங்க போல, மேய்ச்சலுக்கு வந்திருக்கும், அதனால நைட் நேரம்ன்றா எதையோ பார்த்து பயந்து ஓடுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ பயப்படாதுன்னு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வலி தாங்க முடியல, அந்த அடிச்சதுனால அந்த வலி தாங்க முடியல அந்த பொண்ணுக்கு. இல்லை வேண்டாம் நம்ம போயிடலாம், ஏதோ தப்பா இருக்கு இந்த இடத்துல, இங்க ஏதோ நம்மளால சௌகரியமா இது பண்ண முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் முடியாது, நீ ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயந்துட்டு இருக்க, நீ ரேட் பேசின மாதிரி நீ இருந்து நீ ஆசை தீர்த்துட்டு தான் போகும்னு சொல்லி இந்த குமார்ன்ற ரொம்ப வலுக்கட்டாயமா திரும்ப இது பண்றாரு. சரிங்களா? திரும்ப அந்த மாதிரி செயலில் ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சத்தம் என்ன ஆணுன்னு கத்துற மாதிரி ஒரு சத்தம், அதாவது ஒரு ஆம்பளை வயசுல கொஞ்சம் கரன்னு கேட்கவும் ரொம்ப பயந்துட்டாங்க ரெண்டு பேரும். நம்மளை தவிர வேற யாராவது இந்த கொள்ளைக்காரங்க யாராவது வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமார்ன்றவர் ஏஞ்சி பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம்
அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணும் அவரும் ஏஞ்சி பார்க்கும்போது அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஆள் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த உருவம் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுற மாதிரி இருக்கு. சரிங்களா, காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு 2 பேருக்கும் வேர்த்தே விட்டுருச்சு பயத்துல. இது என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அது பேயின்றதே நம்ப முடியல. யாரோ வந்து நம்மள வேண்டாம் பயமுத்துறாங்க அதுன்ற மாதிரி தான் அவர் திங்கிங் போகுது. அதனால இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு அமானுஷம் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நான் அப்பவே சொன்னேன்ல இங்க வர வேண்டாம்னு, பாருங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, நான் வேற நேரத்திலேயே வீட்டுக்கு போகணும், நான் வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும், ஏன்னா நான் எங்க வீட்டுக்கு தெரியாம தான் இந்த மாதிரி தொழிலே நான் பண்ண வந்திருக்கேன், உங்களை நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்தேன், என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. அந்த ஆக்ரோஷமான இந்த ஆம்பளை வந்து கத்துது. கத்தவும் கிட்ட அந்த ஆக்ரோஷமான அந்த உருவம் கிட்ட வரவும் 2 பேரும் பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. இவன் என்ன பண்றான்னா இந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறான். விட்டுட்டு இந்த குமார்ன்றவர் மட்டும் வேகமா குடுகுடுன்னு ஓடுறாரு. அந்த பொண்ணை அங்கேயே இந்த குளத்தடிக்கிட்டே இந்த பொண்ணை விட்டுட்டு இவர் மட்டும் வேகமா ஓடிட்டாரு. இந்த காட்டுல இருந்து வேகமா ஓடி போய் அங்க அந்த துரைசாமின்னு இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் சொல்றாரு, வாடா உடனே நம்ம இங்க எது கிளம்பலாம், இங்க ஏதோ தப்பா இருக்குடா, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து குதிரை கொண்டு என்ன அடிச்சுது, நான் கூட இது வளர்ப்பு குதிரை அப்படின்னு விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மனுஷன் உருவ மாதிரி கிட்ட வந்து பயமுறுத்துச்சு, நான் அதனால அங்கேயிருந்து வந்துட்டேன் அப்படின்னு. நான் உடனே கேட்கலாம், என்னடா இந்த துரைசாமி இருக்கு, என்னடா இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்க, அவ எங்க சொல்லு, நானும் நீ முடிச்சுட்டே நானும் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அதெல்லாம் இல்ல, இங்க தப்பா இருக்கு, நான் எதுவும் முடிக்கல, வா நம்ம எங்கேயும் கிளம்பலாம்னு சொல்லி இந்த குமார்ன்றவர் ரொம்ப அர்ஜென்ட் செஞ்சுட்டு அவரை கூப்பிடுறாரு. ஆனா அந்த துரைசாமிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இவன் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எதுவுமே ஈடுபட முடியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். அது கேட்டுட்டு அவர் சொல்றான், இது முக்கியம் இல்லை, நம்ம உயிர் தான் முக்கியம், நம்ம இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டியோட டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல அடிச்சாங்க இல்லையா, ஆனா அவங்க பார்க்கும்போது வண்டிக்கு ஒன்றும் ஆகல. இப்ப போய் பாக்குறாங்க அந்த முன் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. பஞ்சர் ஆயிருக்கவும் இது எப்படி வண்டி எடுத்துட்டு போறது, ஸ்டெப்னி மாட்டினாலும் ஸ்டெப்னி இல்லை உங்கள்கிட்ட, என்னடா பண்றதுன்னு தெரியாது. என்ன பண்ணாங்க, 2 பேரும் அங்கேயிருந்து கிளம்புறாங்க. அவ எங்க நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், அவ வந்துருவா, நம்ம போவா, ஏன்னா அவளுக்கு பழக்கப்பட்ட இடம் தானே, அவ எப்படி வந்துருவா, நம்ம போலாம் வாவான்னு சொல்லி அந்த லாரி அங்கேயே நிப்பாட்டி போட்டுட்டு நம்ம போய் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், ஆள் ஏதாவது அனுப்ப சொல்லுவோம், வண்டி அனுப்ப சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு போகலாம், கொஞ்சம் வந்து விடியட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, விடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வண்டி எடுத்துக்கலாம், வாடா நம்ம போலான்னு சொல்லி அந்த துரைசாமியை வந்து குமார் வந்து அழைச்சிட்டு போறாரு. அங்கேருந்து அழைச்சிட்டு போய் தெரு லைட் இருக்கும் இல்லைங்களா, எங்க வந்து ரோடு லைட்டு அப்பெல்லாம் ஏதாவது ஒண்ணுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல இன்னொரு லைட் இருக்கும், அப்படிதான் இருக்கும், வரிசையா உள்ள மாதிரிலாம் அப்படி லைட்டு கிடையாது. இங்கேருந்து போய் எங்க லைட் இருக்கோ அதுக்கு கீழே வந்து 2 பேரும் உட்காந்துட்டாங்க. ஏன்டா இவ்வளவு பயப்படுற, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் துரைசாமின்றது கிண்டல் பண்றாரு. கடைசியில வந்து என்னால அனுபவிக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வந்து புலம்பிட்டே இருக்காரு. அந்த பொண்ணை வந்து என்னால அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி துரைசாமின்றது ரொம்ப வந்து புலம்பிட்டு இருக்காரு. குமார்ன்றவர் இல்ல, நான் வந்து என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து கண்ணால பார்த்ததே இல்லை, ஆனா என்னாலே ஃபர்ஸ்ட் நம்ப முடியல, அதுக்கப்புறம் அந்த அமானுஷமான ஒரு உருவத்தை நான் பார்த்ததும் அந்த சவுண்டு கேட்டதுமே நான் உண்மையாவே நான் பயந்துட்டேன், அவளை கூட நான் கூட்டு வரல, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க 2 பேரும். உட்காந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் பண்றாங்க, ஃபோன் போகவே இல்லை. சரி காலையில நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் வெளிச்சத்துல வந்து படுத்து தூங்குறாங்க. சரிங்களா, தூங்கிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். ஒரு காலையில நல்லா விடிஞ்சு லேசா வந்து அந்த சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த துரைசாமி குமார் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த லாரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. வெளிச்சம் கொஞ்சம் வந்ததும் ஒரு 6 மணி கிட்ட வந்து அந்த லாரி இருக்கிற இடத்துக்கிட்ட போறாங்க. போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா லாரி பஞ்சரா இருந்தது. உடனே டிரான்ஸ்போர்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க, இந்த மாதிரி வந்து வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அவங்களும் சரி நான் வண்டி அனுப்புறேன், ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல, நான் விட்டுட்டே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குமார்ன்றவர் என்ன பண்றாருன்னா கிளம்பி போறாரு. அந்த அவங்க 2 பேரும் இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறாரு காட்டுக்குள்ள. கொஞ்சம் வெளிச்சதுனால கொஞ்சம் தைரியம் அவருக்கு வந்துருச்சு, அதனால சொல்லிட்டு பயப்படாம அந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயே படுத்திருக்காங்க. அதாவது அந்த பயத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல. விழுந்ததுமே அவர் வந்து இந்த பொண்ணை வந்து எழுப்புறாரு, எழுந்துருன்னு எழுப்பவும் அந்த பொண்ணு எழுந்திக்கிறாங்க. என்னை ஏன் வந்து விட்டுட்டு போனீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், உங்களை நம்பிதான் வந்தேன், இப்ப நான் ஊருக்குள்ள எப்படி போக போறேன்னு தெரியல, நான் இந்த தொழில் பண்றது வந்து எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது, நான் வந்து விடியறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு போயிடுவேன், ஆனா இப்ப உங்களால வந்து நான் இங்க மாட்டிக்கிட்டேன், இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயப்படுறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கல்யாணம் ஆகி பசங்களும் இருக்காங்க.
இருந்தாலும் கூடுதல் வருமானத்துக்காக இந்த மாதிரி ஒரு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த கிராமத்துக்கு தான் போனீங்க. இது ஒரு 5 கிலோமீட்டர்ல அவங்க ஊர் இருக்கு, கிராமம் இருக்கு சரிங்களா, அங்க போய் ஆகணும். அந்த பொண்ணு சொல்றா எப்படி போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுட்டு இந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. இப்போ ஒரியானுக்கு அந்த துரைசாமின்றவர் இப்பயாவது முடியுமா அப்படின்னு கேட்கவும் இந்த பொண்ணு வந்து கண்ணாம திட்டிட்டு இந்த இடத்துல இருக்கவே இருக்காதீங்க, இது வந்து ரொம்ப மிக ஆபத்தான இடம், நீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்றேன்னா, ஆமா இங்க பக்கத்துல ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, இந்த இடம் பேரே ஐயங்கால் அப்படின்னு இருக்கா. இங்க வந்து ஐயனார் தான் இந்த காட்டையே வந்து ஆண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட குளத்தடியின் சைடு வந்து எதுவும் வராதுன்னு நினைச்சுதான் நான் வந்து ஓகே சொன்னேன். ஆனா இந்த இடம் வந்து மோசமான இடம்ன்றது நைட்டு தான் நான் வந்து பார்த்தேன். அதனால இந்த இடத்துல இருக்காதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. உடனே இந்த துரைசாமின்ற நக்கலா சிரிக்கிறாரு. ஆமா சாமியாவது பூதமாவது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அவர் இன்னுமே நம்பல. ஆனா குமார் சொல்றாரு அப்படி ஒண்ணு இருக்கு, நம்ம போயிடலான்றதான் சொல்றாரு. ஆனா இந்த துரைசாமின்றவர் நம்பவே இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றாரு. உடனே இந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம முதல்ல வீட்டுக்கு சீக்கிரம் போயாகணும், வீட்டுல எல்லாரும் தேட ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டாங்க உங்க ஊருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குமாரும் துரைசாமின்றவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த வண்டி ஆள் வர வரைக்கும் போகும், அவன் என்னமோ சொன்னாலே கோயில் அதுன்னு, வா போய் பார்ப்போம்னு சொல்லி துரைசாமின்றவர் குமாரை கூப்பிடுறாரு. அவர் வேண்டாம், நம்ம இங்கே இருப்போம், முதல்ல வண்டி எடுத்துட்டு போகிறத பார்ப்போம், டிரான்ஸ்போர்ட் வேற பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்கே போய் என்னன்னு பார்ப்போம், ஏன்னா ஓவரா பில்டப் பண்ணி சொல்லிட்டு போறா, ஓவரா இருந்தது சாமி இருக்கு உனக்கு கொண்டுடும் அப்படி இப்படின்னு சொல்றால, நான் போய் நம்ம அந்த ஐயனாரா என்னன்னு பாத்துடலாவா அப்படின்னு சொல்லி அந்த துரைசாமி குமாரை கூப்பிடுறாரு. குமார் கொஞ்சம் தைரியமா போனாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா அவர் கண்ணால பாத்துருக்காரு இல்லையா, அங்க என்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன நடந்தது, என்ன அடி வாங்கினது அவர் தான். அவருக்கு வந்து அந்த அடி வாங்கினது கண்ணமே அந்த பொண்ணுக்கு அவருக்கும் லைட்டா சிவப்பா இருந்திருக்கு அந்த கண்ணு அடி வாங்கினது. இருந்துமே அவர் வந்துட்டு துரைசாமிக்கு வந்து கொஞ்சம் அந்த பயம்லாம் இல்லை. அதனால வான்னு சொல்லி கூட்டு போறாரு. கொஞ்ச தூரம் அந்த காட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள போகும்போது ஒரு கோவில் இருக்கு. நிறைய பேர் குலதெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. ஒரு ஐயனார் சாமி பெரிய சரிங்க, அது பக்கத்துல நிறைய குதிரைங்க சிலைங்க இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, காலையில ஒரு 7 மணி இருக்கும், யாருமே கோயிலுக்குலாம் யாருமே வரல. ஸோ இவங்க 2 பேரும் போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க போயிட்டு சாமியாவது பூதமாவது இதுதான் நீ வந்து பயந்தியாடா, இதெல்லாம் சாமியா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா துரைசாமி. ஒன்னாலதான் வந்து என்னால வந்து அவளை அனுபவிக்க முடியாம போயிடுச்சு, நீ இருக்கியா, நீ வந்து கொன்றுவியா, நீ என்ன பயமுத்துறியா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலில் உள்ள செருப்பை கட்டி கோவத்துல வந்து சாமி மேல வீசிருக்காரு. வீசவும் குமார் இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. உடனே வந்துட்டு இல்ல நான் சும்மா விட மாட்டேன், இது இன்னும் அவ ஓவரா பில்டப் பண்ணிட்டு போறா, என் ஆசையை வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஐயனார் வந்து கண்ணா அப்படின்னு ரொம்ப தவறுதலான வார்த்தை எல்லாம் பேசி செருப்பை கொண்டு வீசி ரொம்ப ஓவரா பேசிட்டாரு துரைசாமி. உடனே அங்கேருந்து 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா கிளம்புறாங்க. கிளம்பி என்ன பண்றாங்க, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. குமாரும் துரைசாமி என்ன பண்றாங்கன்னா, ஆளுங்க வந்து ஸ்டெப்னி எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவரோட வீட்டுக்கு போறாரு சரிங்களா. வீட்டுல போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க 2 பேரும். ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்துட்டு மண்ணு வேணுமா, நீங்க வந்து முன்னாடி போனீங்க இல்லையா, அங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல வந்துட்டு அந்த இடம் இருக்கு, நீங்க போய் லோடு இறக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லவும், அதே மாதிரி துரைசாமியும் அந்த குமாருன்றவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் கிளம்பி அந்த மணல் லோடு எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் போட்டுட்டு வராங்க. திரும்ப வந்து அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா சரியா மணி வந்து 2 மணி கிட்ட ஆகுது. வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி அதே பிளேஸ்ல நின்று ஒரு பொண்ணு வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே மாதிரி அவங்களுக்கு நடக்குது சரிங்களா. அதே மாதிரி பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே மல்லிகை பூலாம் தலையில வச்சுக்கிட்டு வந்து நின்று டார்ச் அடிச்சுட்டு இருக்காங்க. டார்ச் அடிச்சுட்டு இருக்கவும் யாரு வண்டி ஓரமா கட்டி, நான் அன்னைக்கு தான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு துரைசாமி சொல்றாரு. நீங்க வண்டி நிப்பாட்டுறா, நான் இன்னைக்கு எப்படியாவது அவரோட சந்தோஷமா இருந்தா ஆகணும், அந்த மாதிரி ஒரு செயலை நான் ஈடுபட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப வந்து குமாரை போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஆனா குமாருக்கு அது ஆர்வம் இல்லை, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ரொம்ப அதால பாதிக்கப்பட்டுட்டாரு. ஸோ அதனால அவருக்கு அந்த ஆர்வம் இல்லை. ஆனா துரைசாமி என்ன பண்றாரு, விடுற மாதிரி தெரியல, இல்ல நான் இன்னைக்கு அவளை அனுபவிச்சு ஆகணும், நீ வண்டியை நிப்பாட்டு, நான் அவளை ஏத்திட்டு போலான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ வண்டியை நிப்பாட்டு அப்படின்றாரு. வண்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுட்டு வந்து பேசுறாரு. பேசி இந்த மாதிரி
என்ன அன்னைக்கு பாதியில விட்டு போயிட்ட, என்னால உன்கிட்ட சரியா பேசக்கூட முடியல, இப்ப எப்படி உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி துரைசாமி கேட்கவும், எனக்கு ஓகே தான், அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லுது, எனக்கும் ஓகே தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பின்னாடி கேபின் மாதிரி இருந்திருக்கு வண்டிக்கு பின்னாடி, நான் அங்க போய்க்கிறேன்டா, எங்கேயும் வேற இடத்துக்குலாம் போக வேண்டாம், சேஃப்டியில நான் பின்னாடியே போய்க்கிறேன் அந்த பொண்ணோட அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணை பின்னாடி கேபினுக்கு வர சொல்லிட்டு, இந்த லாரியில பின்னாடி கொஞ்சம் இடம் வச்சிருப்பாங்க இல்லையா, சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல நானும் போறேன், அந்த பொண்ணு கேபின் போயிடுறோம், நீ வண்டியை ஓடிட்டே போ அப்படின்ட்டு இருக்காரு. சரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இறங்கியிருக்காங்க, ஏறி இருக்காங்க பின்னாடி. இவன் துரைசாமின்றவர் ஏறி இருந்திருக்காரு. ஏறி வந்துட்டு அவரு ஏறிட்டார் நினைச்சு துரைசாமி என்ன பண்ணிருக்காருன்னா வண்டி எடுத்திருக்காரு. ஆனா அவர் ஏறதுக்கு முன்னாடி வண்டி மூவ் ஆனதுனால அவர் கீழே விழுந்து, என்ன திடீர்னு ஒரு அலற சத்தம் கேட்குன்னு சொல்லி கீழே இறங்கி பார்த்தா அந்த பொண்ணை காணும். ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு குமார். அந்த பொண்ணு இங்கே தானே ஏறினா, அதுக்குள்ள எங்க போவா அந்த இருட்டுல, எவ்வளவு தூரம் போக முடியும்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்க்கறாரு. அந்த பொண்ணை காணும். ஆனா அவரோட நண்பர் என்ன ஆயிட்டாரு, ரொம்ப நெருங்கிய நண்பர், சின்ன வயசுல இருந்து அவர் கூடவே இருந்த நண்பர். அவரோட நண்பர் என்ன இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டயர்ல மாட்டி அவர் ரத்த வெள்ளத்துல இருக்காரு. அப்போ அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, அது குமாருக்கு புரியல. பொண்ணுன்னு சொல்றாரு. அது அவருக்கு புரியல. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே துரைசாமியோட உயிர் பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடுறாரு குமார். எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணை தேடி பாக்குறாரு, எங்கேயுமே இந்த பொண்ணு காணோம். தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லி, டிரான்ஸ்போர்ட்டுக்கு போன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பின்னாடி வண்டியில ஏற சொல்லி தவறுதெல்லாம் கீழே விழுந்துட்டான்னு சொல்லி அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து இவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு. உடனே எல்லாருமே அவரு பாடி எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் டயர்ல மாட்டு இறந்ததுக்கு அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் வந்திருக்கு. ஸோ வண்டியை இவர் குமார் தானே ஓட்டினாரு. ஸோ அதனால அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேங்களா, கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு விபத்து ஏற்படுத்தினதுனால, கவனக்குறைவா இருந்ததுனால சொல்லி அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு 7 நாள் கிட்ட அவரு ஜெயில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரை அவர் பண்ணல, ஆனா அது விபத்துன்றதுனால ஒரு சில இதெல்லாம் பண்ணி அவரை வெளில எடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அவரால் அந்த அதிர்ச்சியிலிருந்து வரவே முடியல. தன்னோட நண்பர் கூடவே இருந்தவர், அவர் கூட லாரி ஓட்டுறதுக்கு அவர் கூடவே ஒரு 10 வருஷமா கூடவே இருந்திருக்காரு. அவர் இப்ப அவரோட இல்லைன்றதை அவரால் ஏத்துக்கவும் முடியல. அங்க நடந்த சம்பவத்தையும் அவரால் எடுத்துக்க முடியல. ரொம்ப மனவேதனையில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்திருக்காரு. லாரி கொஞ்ச நாள் ஓட்டாம வீட்லயே இருந்திருக்காரு. வீட்லயே இருந்துட்டு அங்க உள்ள சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு வீட்லயே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு திரும்ப போன் வருது, இந்த மாதிரி வேற ஒரு ஆள் அனுப்புறேன், நீ அர்ஜென்ட்டா பக்கத்து கிராமத்துல பகல்ல, சரிங்களா, மதியம் ஒரு 12 மணிக்கிட்ட நீ என்ன பண்றேன்னா, நீ ஒரு ஆள் அனுப்புறேன், நீ அவரை கூட்டிட்டு போயிட்டு லோடு ஒண்ணு ஏத்திட்டு வரணும். ஸோ அங்கேருந்து லோடு ஏத்திட்டு வரணும், நீ போயிட்டு வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்ல இருந்து போன் வருது. வேற யாரும் ஆள் இல்லை. ஸோ அதனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கிராமம் சொன்னேன் இல்லையா, அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான், சரிங்களா, அந்த பொண்ணோட கிராமத்துக்கு முன்னாடி தான் அங்க போயிட்டு அந்த லோடெல்லாம் ஏத்திட்டு வராரு. சரி அந்த பொண்ணு அன்னைக்கு வந்துட்டு அவ எங்க போனானே தெரியல, எப்படி இவர் கீழே விழுந்து இறந்தாரு, நம்ம வண்டி வேகமா ஓட்டல, ஸோ எப்படி கீழே விழுந்தான், இப்படி செத்தான், அந்த பொண்ணு எங்க போனா அப்படின்றது ஒரு பெரிய அவருக்கு இந்த மனசுக்குள்ள குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. உடனே துரைசாமி குமார் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க போயிட்டு தேடி இருந்திருக்காரு அந்த பொண்ணு. அந்த கிராமத்துல போயிட்டு விசாரிச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இங்க இருக்காங்களே, அவங்க இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னவும், அந்த பொண்ணோட பேரு விலாசெல்லாம் சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி அவ ஒரு தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கா, அது அவங்க வீட்டுக்கு தெரியாம பண்ணியிருக்கா. அவர் கணவர் வெளியூர்ல வேலை செய்யறாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டுல எல்லாரும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால சொல்லிட்டு அந்த பொண்ணை அவங்க வீட்டுல எல்லாருமே செம்மையா அடிச்சாங்க, திட்டினாங்க. அந்த வேதனை தாங்க முடியாம அவ என்ன பண்றான்னா தூக்கு மாட்டி செத்துட்டா அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட விசாரிக்கலன்னு அவர் வந்தாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு இல்லை, தன்னுடைய நண்பர் துரைசாமியும் இறந்துட்டாரு, அந்த பொண்ணும் இறந்துடுச்சு. இப்ப இவருக்கு ரொம்ப மனசுல குழப்பம் அதிகமும் பயமும் அதிகமாயிடுச்சு. என்ன நம்ம அன்னைக்கு போனோம் இல்லையா அந்த இடத்துல, அதுக்கப்புறத்துலதான் இந்த மாதிரி தப்பு தப்பா நடக்குது. நம்மளுடைய நண்பரும் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் இவரும் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் குழப்பத்திலயும் பயத்துல இங்கிருந்து போறாரு. அன்னைக்கு லோடெல்லாம் இறக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு திரும்ப ஒரு கனவு வருது. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது, நீ மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆள் ஆக்ரோஷமா
பேசுற மாதிரி அவர் கனவுல வருது. சரிங்களா? அதை கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. டப்புன்னு ஏஞ்சி பார்க்குறாரு, கனவா இருக்கு. அதாவது அந்த கனவு என்ன சொல்லுதுன்னா, நீ என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன், நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பேசுறாரு. ஒரு ஆள் வந்து கம்பீரமா இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு. நல்லா ஆள் பாடியா இந்த மாதிரி இருக்காரு. பேசவும் சம்மந்தமே ஒருத்தன் வந்து எதுக்கு நம்மள்ட்ட இப்படி பேசணும்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருந்திருக்காரு. அப்பதான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, நம்ம வந்து அந்த இது பண்ணோம் இல்லையா, தப்பு பண்ண போன இடத்துல வந்து இந்த மாதிரி ஆச்சு, நம்ம அங்கேயிருந்து வந்ததுனால உயிர் பிழைச்சோம். மீண்டும் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு போகாம மீண்டும் வந்து அந்த அந்த பொண்ணு சொல்றதை கேட்காம அந்த கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலுக்கு போய் ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் துரைசாமி பேசியிருந்திருக்காரு. சரிங்களா? அதனாலதான் அவரோட நண்பர் வந்து இறந்திருக்காரு. அதை வந்து அவர் நல்லாவே உணர்ந்தாரு. அது நம்மளும் வந்து அந்த கோயிலுக்கு அவரோட போயிருந்தோம். நம்மளும் வந்து திட்டினோம், ஏன் இப்படிலாம் பண்ற, நீலாம் சாமி அப்படி சொல்லி திட்டினோம். அதனால தான் நம்ம கனவுல வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி மிரட்டுறாரு போல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு போறாரு. கோவிலுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நான் வந்து தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குமார்ன்றவர் மன்னிப்பு கேட்கிறாரு. என் நண்பனே நீ பறிச்சுக்கிட்ட, அவன் உயிர் நண்பனா இருந்தான், அவன் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் நீ உயிரை பறிக்கிற அளவுக்கு இவ்வளவுதான் நடந்ததுக்கு, நான் வந்து தெரியாம உன் கோவிலுக்கு வந்துட்டேன், தெரியாம உன் இடத்துல வந்து ஒரு தப்பான செயலில் ஈடுபட்டுட்டேன், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயிருந்து கிளம்பி அவர் வந்து போயிட்டு இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட வண்டி கட்டுப்பாட்டை இழந்து அந்த போகிற வழியிலே புளிய மரத்துல இடிச்சிருச்சு. சரிங்களா? இடிச்சு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போற வழியிலே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஐயனார் சாமி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு கடவுளை வந்து அப்படி பேசிருக்கவே கூடாது. நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல, சாமின்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அது அடுத்தபட்சம். எதுவா இருந்தாலும் மரியாதை கொடுத்துருக்கணும். நம்ம மரியாதை கொடுக்கறதுனாலும் அந்த இடத்த களங்கப்படுத்தி இருக்க கூடாது, தப்பான வார்த்தைகளை வீசிருந்துருக்க கூடாது. அதுதான் அந்த ஐயனார் சாமியோட கோபம் அகங்காரம் எல்லாம் அதிகமாயிடுச்சு அவருக்கு. அந்த கோபம் உச்சத்துக்கு போய் தான் அவர் நண்பர் துரைசாமியும் தண்டிச்சிட்டாரு, குமார் அவரையும் தண்டிச்சிட்டாரு. நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த நோக்கி போனோம்னா இப்படிதான் ஆகும். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆசைகளை வந்து என்னைக்குமே கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆசைகளுக்கு வந்து நம்ம மனசை அலைய விட்டாலோ இல்லை யாராவது மேல தப்பான வார்த்தைகளை வீசி அவங்கள அசிங்கப்படுத்தினாலோ இப்படிதான் வந்து அனுபவிக்கணும். அதுக்கான தண்டனை தான் அந்த கடவுள் வந்து அந்த ஐயனார் சாமி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது ஒரு பாதமா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுல இருந்து அந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, யாரையும் வந்து நம்ம வந்து களங்கப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, வார்த்தைகளால யாரையும் காயப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தேவையில்லாத அற்ப ஆசைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம்னா இப்படிதான் நம்மளோட உயிர் வந்து பிரிஞ்சு போகும். அதனால ஆசைகளை கட்டுப்படுத்தி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வாழுங்க. இன்னொரு சூப்பரான திகில் உண்மை சம்பவத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.